காமாட்சி விளக்கு நம்ம எல்லோருடைய வீடுகள்லையுமே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொருளாகுங்க. பெரும்பாலான வீடுகளில் பார்த்திங்கன்னா பித்தளையில் காமாட்சி விளக்கை வச்சுருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வெள்ளியில் காமாட்சி விளக்கை வச்சுருப்பாங்க. காமாட்சி விளக்கை எப்படி ஏற்ற வேணும், அதில் என்ன பொருள் சேர்த்து ஏற்றினால் மகாலட்சுமியுடைய அருளானது நமக்கு கிடைக்கும், வீட்டில் செல்வம் சேர எப்படி விளக்கேற்ற வேணும், விளக்கேற்றிய பிறகு அதற்காக பயன்படுத்தக்கூடிய திரி போன்ற பொருட்களை நம்ம என்ன செய்ய வேணும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு காமாட்சி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் காமாட்சி அம்மனே போற்று என்ற வாசகத்தையும் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் விளக்கேற்றுவதில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பல விதமான சந்தேகங்கள் தொடர்ந்தும் இன்றளவு இருந்துட்டு தாங்க இருக்குது. நம்ம விளக்கை எந்த திசையில் ஏற்ற வேணும், எத்தனை முக தீபத்தை நம்ம ஏற்ற வேணும், குத்து விளக்கு தான் ஏற்ற வேணுமா இல்லை எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்ற வேணுமா, எத்தனை தீபங்கள் வீட்டில் ஏற்ற வேணும், தீபத்தில் என்ன பொருள் சேர்த்து ஏற்றினால் பண வசியம் உண்டாகும் அப்படிங்கிற சந்தேகம் இன்றளவுக்குமே நிறைய பேர்த்துக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்முடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பூஜைக்காக விளக்க காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்கிறேங்க. ஆனால் அதனுடைய மத்தியில் மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருப்பது போலவும் இரண்டு பக்கத்துலையுமே யானைகள் இருப்பது போன்ற உருவம் தாங்க இருக்கும். இன்னும் சில விளக்குகளில் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமிகளுடன் இருப்பது போல இருக்குங்க. பித்தளை விளக்கில் என்ன சாமியோடைய உருவம் இருந்தாலும் சரிங்க, அதை நம்ம காமாட்சி விளக்கு அப்படின்னு தாங்க சொல்லுவோம். மேலுமே லட்சுமி விளக்கு, வராகி விளக்கு அப்படின்னாலும் நம்ம சொல்லுவது கிடையாது. விளக்கில் இருக்கக்கூடிய சாமியுடைய உருவத்தை வைத்து அந்த பெயரை நம்ம சொல்லுவதும் கிடையாதுங்க. விளக்கில் ஏற்றியும் தீபச்சுடரையே நம்ம காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்றோங்க. காமாட்சி அம்மன் ஜோதி வடிவமானவங்க. அவளை 7-16 உலகத்திற்கும் அரசியாகவும் அனைத்தையுமே கட்டி காப்பவளாகவும் சொல்லப்படுறாங்க. அனைத்து விதமான மங்களங்களின் மொத்த வடிவமாக காமாட்சி தாயே சொல்லப்படுறாங்க. உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஆதி பராசக்தி நம்முடைய வீட்டில் ஜோதி வடிவமாக மங்கள ரூபிணியாக காமாட்சியாக எழுந்தருளி அருள் செய்யறாங்க என்பதை குறிப்பதற்காகத்தாங்க காமாட்சி விளக்க நம்முடைய வீடுகளில் ஏற்றி வழிபட்டுட்டு வரங்க. காமாட்சி விளக்க ஏற்றுவதற்கு முன்னாடி அதற்கு முந்தின நாளே நம்ம விளக்க சுத்தமாக கழுவி வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம தயாராக வச்சிருக்க வேணும். அதற்கு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நம்ம குளித்து விட்டு விளக்கேற்ற வேணுங்க. அந்த விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. தினமும் நெய் விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாளில் மட்டுமாவது நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி விளக்கேற்றுவது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அப்படி விளக்கேற்றும் போது அந்த விளக்கில் எண்ணெயில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், 1 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை போன்றவற்றை சேர்த்து நீங்கள் விளக்கேற்றலாங்க. பட்டைக்கு பதிலாக வசம்பை போட்டு கூட நீங்கள் காமாட்சி விளக்கை ஏற்றலாங்க. அதில் எந்த தவறும் கிடையாதுங்க. இந்த 3 பொருள்களும் சேர்ந்து ஏற்றக்கூடிய விளக்கை நம்ம வீட்டு நடுக்கூடம் இல்லைன்னா வரவேற்பு அறையில் வைப்பது நல்லதுங்க. வசம்பிற்கு பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மையானது அதிகமாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்போடு வசம்பை சேர்த்து ஏற்றும்போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய வசம்பு தெய்வ வசியத்தை ஏற்படுத்துமாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ வசியத்தையும் வீட்டில் ஆகர்ஷண சக்தியையும் ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதனால தான் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமியுடைய அருள் எப்பொழுதுமே நிறைந்திருக்குமாங்க. இந்த விளக்கோட சுடர் வாசல் பகுதியில் இருந்து நம்முடைய வீட்டை பார்த்தபடி போலவும் வீட்டிற்கு வைத்து ஏற்ற வேணுங்க. இதனால் நம்முடைய வீட்டை பார்த்தபடி தெய்வீக ஆற்றலானது அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம விளக்கை ஏற்றி முடித்த பின்னாடி பயன்படுத்தக்கூடிய திரி, அதில் போடப்பட்டு இருக்கக்கூடிய பொருட்கள், வீட்டில் இருக்கக்கூடிய சாமி சிலைகளுக்கு நம்ம போட்டிருக்கக்கூடிய உடைகள் போன்றவற்றை தனியாக ஒரு பையில் நம்ம எடுத்து வைக்க வேணுங்க. எப்போதாவது வெளியில் போகும்போது இவற்றை எடுத்துட்டு கொண்டுட்டு போய் ஓடக்கூடிய தண்ணீரில் இல்லைன்னா கடலில் போட்டு விடுவது நல்லதுங்க. அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டிற்கு முன்புறம் இல்லைன்னா பின்புறத்தில் இல்லைன்னா பக்கவாட்டில் இடை இருந்துச்சுன்னா அதில் மண்ணை தோண்டி அதில் புதைத்து வைக்கலாங்க.
இந்த பொருட்கள் இயற்கையாகவே மக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருப்பதனால இது இறை சக்தி வீட்டுக்குள்ளே தங்குவதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே காமாட்சி விளக்கில் நம்ம தினமும் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா செல்வ வளமானது பெருகுங்க. வறுமை என்பதே நம்முடைய வாழ்க்கையில் வராது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபடுவது காமாட்சி அம்மனை வழிபடுவதற்கு சமமாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குல தெய்வமாக இருந்து காப்பாற்றக்கூடிய காமாட்சி அம்மனை காமாட்சி விளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. நம்ம எல்லோருடைய வீடுகள்லையும் ஏற்றக்கூடிய விளக்கு காமாட்சி அம்மன் விளக்காகுங்க. மகிமை நிறைந்த மங்கள பொருட்களில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுது. அதனால தான் இது ஒரு புனிதமான பொருளாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா எல்லோருடைய வீடுகள்லையுமே இருக்குங்க. இந்த விளக்கு சாமி பூஜைக்கு முன்னாடி பூவும் பொட்டும் வைத்து மங்களத்தோடு தீபம் ஏற்றி தினமும் வழிபட்டுட்டு வந்தோம்னா வறுமை நிலை என்பதே வராதாமாங்க. செல்வ வளமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குலம் தலைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஒரு சிலருக்கு தங்களுடைய குல தெய்வம் எது என்பதே தெரியாது இருக்குங்க. அப்படிப்பட்டவங்க காமாட்சி அம்மனை குல தெய்வமாக நினைத்து கொண்டு நீயே என் குல தெய்வமாக இருந்து என் குலத்தை காப்பாற்றுவாயா என்று வணங்கியபடி நீங்கள் விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அப்படி செய்யும் போது பல மடங்கு நன்மைகளானது கிடைக்குங்க. அப்படி ஏற்றக்கூடிய தீபம் காமாட்சி தீபம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அம்பிகையுடைய மிக சக்தி வாய்ந்த வடிவங்களில் காஞ்சி காமாட்சி அம்மனும் ஒருவராங்க. தன்னை நம்பிக்கையோடு வேண்டக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுதலை தாயாக இருந்து நிறைவேற்றக்கூடியவங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய தெய்வமாகவும் இருந்துட்டு வரக்கூடியவங்க காஞ்சி காமாட்சி அம்மன் அவங்க. காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனை தரிசனம் செய்வதும் அவருடைய அருளை பெற முடியாவிட்டாலும் வீட்டில் இருந்தபடியே கூட காமாட்சி அம்மனை வழிபடலாங்க. அவருடைய அருளை முழுமையாக பெறலாங்க. பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. சக்தி வாய்ந்த வழிபாடாகவும் சொல்லப்படுது. அதுலேயும் அம்பாள் வழிபாடும் ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய அம்பாள் வழிபாடும் அதிசக்தி வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட அம்பாளுக்குரிய சக்தி வாய்ந்த பீடங்களில் ஒன்றாக திகழக்கூடியது தாங்க காஞ்சிபுரம் ஆகும். காஞ்சி காமாட்சி அம்மனை முழு மனதோடு சரணாகதி அடைந்து நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அம்மனுடைய அருளால் நம்ம நினைத்தது அனைத்துமே நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா சக்தி பீடங்களில் அம்பிகையுடைய நாபிக் கமலம் விழுந்த இடமாக சொல்லக்கூடியது காஞ்சிபுரம் ஆகுங்க. இங்கு அம்பிகை முப்பெரும் தேவியர்களின் வடிவமாக காட்சி தராங்க. அம்பிகை ஒரு கண்ணில் மகாலட்சுமியும் மற்றொரு கண்ணில் சரஸ்வதியும் இருந்து அருள் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இங்கு அம்பிகையே மகாசக்தியாக விளங்குவதனால காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவில் தவிர மற்ற எந்த சிவன் கோவிலுமே அம்பாளுக்கென தனி சன்னதிகளானது இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. எப்படி பல சிறப்புகளையும் பேராற்றல்களும் உடைய காமாட்சி அம்மனை வீட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி வழிபட்டோம்னா நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சொடுக்கு போடக்கூடிய நேரத்தில் பலருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து பலருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க காஞ்சி மகா பெரியவா ஆவாங்க. இன்று பலருடைய வீடுகளில் பார்த்திங்கன்னா அவரை மானசீக குருவாக எண்ணி பலரும் வழிபட்டுட்டு வராங்க. அவரும் பலருக்கு வழிகாட்டி இருக்கிறாருங்க. அவர் சொன்னது ரொம்பவே சக்தி வாய்ந்த சொல்லக்கூடியது காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடாகுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வர வேணும். தொடர்ந்து 16 வாரங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வர வேணுங்க. இதற்கு மொத்தம் 16 அகல் விளக்கை எடுத்துக்கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் காலையிலேயோ இல்லைன்னா மாலை நேரத்திலேயோ இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இதற்கு வீட்டு பூஜை அறையில் ஒரு இடத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு எடுத்துக்க வேணுங்க. அந்த இடத்துல பன்னீர் தெளித்து நீங்கள் சுத்தமாக வைக்க வேணும். அந்த இடத்துல பச்சரிசி மாவால் கோலம் போட்டு காமாட்சி அம்மனின் படத்தை வைக்க வேணுங்க. அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து வாசனையால் பூக்களால் அலங்காரம் செய்ய வேணும். காமாட்சி அம்மனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை அன்றைய நாளில் படைத்து வழிபட வேணும். அதே போல் வெற்றிலைப்பாக்கு கண்டிப்பாக நீங்கள் வைக்க வேணுங்க. ஒரு வாழைப்பழம் படைத்து கூட நீங்கள் வழிபடலாங்க. அதற்கு பிறகு ஒரு அகல் விளக்கை எடுத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேணுங்க. தீபம் ஏற்றிய பின்னாடி காமாட்சி அம்மனின்
அஷ்டோத்திரம் தான் பாராயணம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. அதற்கு அடுத்த நாள் அந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து பத்திரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணுங்க. 2வது வாரம் முதல் வாரம் ஏற்றிய அகல் விளக்கையே கூட ஏற்றலாங்க. அதோடு புதுசாக மற்றொரு விளக்கை எடுத்து கூட 2 தீபமாக நீங்கள் ஏற்றலாம். இதே போல் நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேணுங்க. இதே போல் 16 வெள்ளிக்கிழமைகள் ஒவ்வொரு விளக்காக கூட்டிக் கொண்டே நீங்கள் வர வேணுங்க. கடைசியாக 16வது வாரத்தில் 16 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய வேணும். கடைசி வாரம் உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு தானம் பிரசாதம் அதிகமாக செய்வதோ தானம் கொடுப்பதோ ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இப்படி வழிபடுவதன் மூலமாக நீங்கள் என்ன நினைச்சிங்களோ, நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து இந்த வழிபாட்டை செஞ்சீங்களோ அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறுங்க. காமாட்சி அம்மனுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.